வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆழமான அலசல் நிஜமாவே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயத்த பத்தி தான். இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு சமூகத்தோட ஒற்றுமையான குரலுக்கு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைக்கும்போது உண்மையில என்ன நடக்கும்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா, பல நேரங்கள்ல மக்கள் வீதியில் இறங்கி போராடுறத மட்டும்தான் பார்க்கறாங்க. ஆனா, திரைக்கு பின்னாடி நடக்கிற அந்த கொள்கை அளவிலான மாற்றங்களை நெறைய பேர் கவனிக்கிறது இல்ல. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம அலசலுக்கான அடிப்படை ஆதாரம் சௌராஷ்டிர சமூகத்திற்கு சமீபத்துல கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி பத்தின ஆவணம் தான். அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையம் வெளியிட்ட ஒரு கடிதம். ஆமா. இந்த ஒரு ஒற்றை காகிதம் பல தசாப்தங்களா தொடர்ந்துட்டு இருந்த சமூக போராட்டங்கள் செய்ய முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சு முடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆவணம் எந்த ஒரு புது நிதி ஒதுக்கீட்டையோ இல்ல வேலைவாய்ப்பையோ நேரடியா அறிவிக்கல. ஆனா சௌராஷ்டிர சமூகத்தோட எதிர்காலத்தையே அடிப்படையா மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்குள்ள இருக்கு. உண்மைதான். இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த கடிதம் எப்படி சமுதாயத்தோட கோரிக்கைகளை மாநில அரசோட கொள்கைகளுக்கு ஏற்ப, அதாவது பாலிசிஸ் கூட அலைன் பண்ணுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். அதுதான் நம்மளோட மிஷன். ஒரு சாதாரண கடிதம் எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த ஒருமித்த செயல்பாட்டோட சக்தி என்ன அப்படிங்கறத உங்களுக்காக நாங்க முழுமையா டீகோட் செய்ய போறோம். ம். சரி, இந்த கொண்டாட்டங்களுக்கு காரணமான அந்த குறிப்பிட்ட நாளை பத்தியும் அந்த கடிதத்தோட நிர்வாக ரீதியான உள்ளமைப்பை பத்தியும் பேசி நாம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, சிறுபான்மை ஆணையம் கொடுத்த அந்த கடிதத்துல சௌராஷ்டிர சமூகத்தோட பல கோரிக்கைகள் மாநில அரசின் கொள்கைகளுக்கு உட்பட்டது, அதாவது அலைன் ஆயிருக்குன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா. இந்த கடிதம் வெறும் எழுத்துக்கள் அடங்கிய ஒரு சாதாரண காகிதம் கிடையாது. இது அந்த சமூகத்தோட உரிமைக்கான ஒரு அதிகாரப்பூர்வ பாஸ்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாஸ்போர்ட் ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இப்போ அரசியல்வாதிகளோ இல்ல அதிகாரிகளோ வாய்மொழியா கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா மாநில கொள்கைகளுக்கு ஏற்ப இருக்குன்னு உறுதிப்படுத்தப்படுறதுக்கும் நடைமுறையில என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இது ரொம்ப ஆழமான கேள்வி. இப்போ அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எழுத்துப்பூர்வமா ஆவணமா வருது அப்படின்னா அது அதிகாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துற ஒரு சட்டப்பூர்வமான கருவி. ஓஹோ, சட்டப்பூர்வமான கருவி. ஆமா. இப்போ இத மென்பொருள் துறையில சொல்ற மாதிரி ஒரு ஏபிஐ கீ, அதாவது ஒரு கட்டமைப்பு சாவின்னு வச்சுக்கலாமே. ஏபிஐ கீங்களா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ ஒரு புதுசா ஒரு ஆப் உருவாக்குறீங்கன்னா எல்லா கோடையும் நீங்க முதல்ல இருந்து எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஓ, ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய சிஸ்டம் கூட இந்த சாவிய வச்சு இணைச்சிடலாம் அப்படிதானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் அரசாங்கத்துல மாநில கொள்கைகளுக்கு உட்பட்டதுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டா ஒவ்வொரு முறையும் புதுசா சட்டம் இயற்ற வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற அரசாங்கத்தோட நிதி மற்றும் நிர்வாக கட்டமைப்புக்குள்ள நுழையறதுக்கு இது ஒரு நேரடி வழியா செயல்படுது. வாவ்! அதாவது ஒரு நிறுவன நினைவகம், இன்ஸ்டிடியூஷனல் மெமரி அப்படின்னு சொல்லலாமா இத? கண்டிப்பா. பொதுவா மக்களோட கோரிக்கைகள் தனிப்பட்ட அதிகாரிகளோட கருணைய சார்ந்து இருக்கும். அதாவது அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. ஆனா இந்த மாதிரி ஆணையம் ஆவணப்படுத்தும் போது அது அந்த அதிகாரியோட மேசையிலிருந்து விலகி அரசாங்கத்தோட சட்டபூர்வமான கொள்கை வரைவுக்குள்ள நுழைஞ்சிடுது. அப்போ எந்த புது அதிகாரி வந்தாலும் இத அவங்க ஒரு புது கோரிக்கையா பார்க்க மாட்டாங்க. ஆமா, இது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு அரசாங்க கொள்கையாவே அவங்க முன்னாடி நிக்கும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றம் தான். கோரிக்கைகள் கருணையிலிருந்து விடுபட்டு சட்டப்பூர்வமான உரிமையா மாறுறது எவ்வளவு முக்கியம்னு இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது ஒரு நிரந்தரமான அங்கீகாரம்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ இந்த சாவிய வச்சுக்கிட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். இப்போ பாஸ்போர்ட் கிடைச்சாச்சு. ஆனா அந்த பாஸ்போர்ட்டை வச்சு நிஜமா பயணம் செய்யும் போதுதான் அதோட முழு பலனும் கிடைக்கும் இல்லையா? நிச்சயமா. காகிதத்திலிருந்து இது எப்படி நடைமுறைக்கு வருதுங்கிறது தான் அடுத்த முக்கியமான விஷயம். அதேதான். இந்த இடத்துல தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ இந்த அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் சாதாரண மக்களோட அன்றாட வாழ்வில, குறிப்பா அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு நாம பார்க்கணும். ம் இதுல மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, சௌராஷ்டிர மொழியில கல்வி கற்கும் வாய்ப்புகள், அப்புறம் மாணவர்களுக்கான ஆதரவு. இத புரிஞ்சுக்க நம்ம கல்வி உளவியலையும் சிறுபான்மை மொழியையும் கொஞ்சம் இணைச்சு பார்க்கணும். ஓ, சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயமா இது? ஆமா.
பொதுவா ஒரு சிறுபான்மை மொழி வந்து வீடுகளுக்குள்ளேயும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் மட்டும் பேசப்படுற ஒரு மொழியா சுருங்கிற அபாயம் எப்பவுமே இருக்கு. இங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது தாய்மொழியே வீட்ல பெற்றோர்களே சொல்லிக் கொடுக்கலாமே, அதுக்கு எதுக்கு அரசாங்கத்தோட அங்கீகாரமோ பள்ளிக்கூடமோன்னு யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம் என்ன? வீட்டை பேசப்படுற மொழி அப்படிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றத்துக்கான கருவி மட்டும்தான். ஆனா ஒரு குழந்தை தான் வீட்ல பேசுற மொழி தாம் படிக்கிற ஸ்கூல்லயும் ஒரு பாடமா அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அதோட மைண்ட்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதாவது தன்னோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னு அந்த குழந்தை உணருமா? எக்ஸாக்ட்லி. என் அடையாளம் இந்த அரசாங்கத்தால் மதிக்கப்படுதுங்கிற செய்தி அந்த மாணவனோட ஆழ் மனசுல ஆழமா பதியும். ஒரு மொழிய வந்து எந்த ஒரு நிறுவன ரீதியான அங்கீகாரமும் இல்லாம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது கையில தண்ணி ஏந்தி போற மாதிரி தான். வாவ், கையில தண்ணிய ஏந்தி போற மாதிரியா? ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை இது. ஆமா. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் கவனமா கொண்டு போனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு ஒரு நாள் முழுசா காணாம போயிடும். நிதர்சனமான உண்மை. நான் கூட மொழிக்கும் ஒரு சமூகத்தோட டிஎன்ஏக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லுவேன். தாய்மொழி கல்விங்கிறது வெறும் வார்த்தைகளை கத்துக்கிறது கிடையாது, அது அந்த கலாச்சாரத்தையும் உயிர்ப்புடன் வச்சிருக்கிற ஒரு கருவி. ஆனா இப்போ இந்த அங்கீகாரம் கிடைச்சதுனால அந்த தண்ணிய ஒரு பாத்திரத்துல ஊத்தி வைக்கிற மாதிரி பாதுகாப்பா ஆயிடுச்சு, சரியா? மிகச்சரியான உதாரணம். இந்த கல்வி வாய்ப்புகள் மூலமா மாணவர்களோட தன்னம்பிக்கை வளரும். முக்கியமா இடைநிற்றல் விகிதம், அதாவது டிராப் அவுட் ரேட் குறையும். உயர்கல்விக்கு போறவங்களோட எண்ணிக்கை தானாவே அதிகரிக்கும். ஆக இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது பாடத்திட்டங்களை உருவாக்குறது, ஆசிரியர்களை நியமிக்கிறது, நிதியை ஒதுக்குறதுன்னு அரசாங்க இயந்திரத்தோட அத்தனை வளங்களையும் அந்த சமூகத்தோட பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வழிமுறையா மாறிடுச்சு. ஆமா, அந்த வளங்களை மடைமாற்றி விடுறது தான் இந்த ஆவணத்தோட உண்மையான வெற்றி. ஒரு தலைமுறை மொழியையும் கல்வியையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு மேல வரும்போது அடுத்த தலைமுறையோட பொருளாதாரமும் சமூக நிலையும் ஒருபடி மேல போயிடும். இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ பெரிய மாற்றங்கள், அதிகாரப்பூர்வ கொள்கை முடிவுகள் எல்லாம் ஒரு நாள் ராத்திரியில தானா நடந்துறது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. ஆமா, அத பத்தி தான் நம்ம அடுத்து பேசணும். இந்த திரைக்கு பின்னால் உழைத்த சிற்பிகள் பத்தி நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. குறிப்பா திரு கே தினேஷ் மற்றும் திரு எஸ்.கே.ஆர். ரமேஷ் இவங்களோட பெயர்களை இதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களோட தொடர் முயற்சி தான் இன்னைக்கு இந்த அங்கீகாரமா மாறி இருக்கு. இத பத்தி நான் சிந்திக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. வரலாற்றுல பெரிய மனிதர்களின் கோட்பாடு, அதாவது கிரேட் மேன் தியோரின்னு ஒன்னு சொல்வாங்க. எல்லா பெரிய மாற்றங்களும் சில தனி மனிதர்களால மட்டும்தான் நடந்துச்சுன்னு ஒரு வாதம் இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அதிகாரிகளை சந்திச்சு பல தடைகளை தாண்டி இத சாதிச்சிருக்காங்க. ஆமா, உண்மைதான். அப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு சமூக போராட்டத்துல தனி மனிதர்களோட தலைமை பண்பு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துதா, இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தோட கூட்டு ஆதரவு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துதா? மேலோட்டமா பார்த்தா தனி மனிதர்களோட உழைப்பு தான் பெருசுன்னு தோணும். திரு தினேஷ், திரு ரமேஷ் இவங்களோட உழைப்பு அபாரமானது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதிகார வர்க்கத்தோட கதவுகள் வந்து 1-2 பேருக்காகலாம் சுலபமா திறந்துடாது. ஓ, அப்போ வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதை நான் ஒரு டெக்னிக்கல் ஒப்பீட்டோட சொல்றேன். இதை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது பயனர் இடைமுகம் மற்றும் பேக் அண்ட் டேட்டாபேஸ், அதாவது பின்னணி தரவுத்தளம், இந்த கோணத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. இது கொஞ்சம் தெளிவா விடுக்குங்களேன். இப்போ திரு தினேஷ், திரு ரமேஷ் மாதிரியான தலைவர்கள் வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி சட்ட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறது, மனுக்களை தயாரிக்கிறது, கோப்புகள் எங்க இருக்குன்னு தேடி அலையிறது, இந்த மாதிரி தந்திரோபாயங்களை அவங்க பண்றாங்க. சரி, அப்போ அந்த டேட்டாபேஸ்ங்கிறது என்னது? அவங்க கொடுக்கிற அந்த மனுக்களுக்கு அதிகாரிகள் ஏன் செவி சாய்க்கணும்? அங்கதான் சமூகத்தோட கூட்டு ஆதரவு அப்படிங்கிற அந்த பேக் அண்ட் டேட்டாபேஸ் வேலை செய்யுது. ஒரு அதிகாரி அந்த தலைவர்களை பார்க்கும்போது அவர் வெறும் 2 பேரை மட்டும் பார்க்கல. ஓஹோ, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் பலத்தை பார்க்கறாரா? ஆமா, அமாயிரம் மக்களோட திரட்சியான குரலை, அவங்களோட பிளவுபடாத ஒற்றுமையை அவர் அங்க பார்க்கறாரு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது தலைமை பண்பு அப்படிங்கிறது வண்டிக்கு திசைய காட்டுது, ஆனா சமூகத்தோட ஒற்றுமை தான் அந்த வண்டியை முன்னோக்கி தள்ளுற எரிபொருளா செயல்படுது. எக்ஸாக்ட்லி. ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சது. எத்தனையோ சிறந்த தலைவர்கள் தங்களுக்கு பின்னாடி மக்களோட ஒருங்கிணைந்த பலம் இல்லாததால அரசாங்கத்தோட காகித குவியல்களுக்குள்ள தங்களோட கோரிக்கைகளை தொலைச்சிருக்காங்க. ஆமா, அதே போல ரொம்ப பலமான சமூகங்கள் கூட சரியான தலைமை இல்லாததால அவங்க ஆற்றலை வீணடிச்சிருக்காங்க.
கரெக்ட். அதனால தான் சொல்றேன், இந்த ஆவணம் வந்து திரு தினேஷ் மற்றும் திரு ரமேஷ் அவங்களோட இடைவிடாத பொறுமைக்கும் சௌராஷ்டிர சமூகத்தோட ஒற்றுமைக்கும் கிடைச்ச ஒரு கூட்டு வெற்றி, ஒரு சமூகத்தோட கூட்டு மனசாட்சி, ஒரு அதிகாரப்பூர்வ கொள்கையா மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஆழமானது. கூட்டு மனசாட்சி கொள்கையா மாறியிருக்கு. வாவ்! இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு வருவோம். அதாவது தனிமனித உழைப்பிலிருந்து ஒட்டுமொத்த சமூகமும் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. ம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஆமா, நம்ம தரவுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தாரக மந்திரம், ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஒற்றுமை, அதுக்கப்புறம் குரல், அதுக்கப்புறம் அங்கீகாரம், கடைசியா முன்னேற்றம். அதாவது யூனிட்டி, வாய்ஸ், ரெகக்னிஷன், ப்ராக்ரஸ். ஆமா, ஒரு சமூகமா ஒன்னா சேர்ந்தா எந்த உரிமையும் கிடைக்காம போகாதுங்கிறது இது நிரூபிச்சிருக்கு. ஆனா இங்கேதான் என்னோட கேள்வியே வருது. இதன் முழுமையான அர்த்தம் என்ன? பொதுவா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே ஓட்டப்பந்தயத்தோட எல்லைக்கோட்டை தொட்டுட்டோம்னு நினைப்பாங்க. ஆமா, நம்ம சாதிச்சிட்டோம், இனிமே அரசாங்கம் எல்லாத்தையும் பாத்துக்குவோன்னு ஒரு மனநிறைவுக்கு வந்துடுவாங்க. ஆனா நம்ம ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது முடிவு கிடையாது. இது ஒரு புதிய தொடக்க புள்ளி, இது ஒரு பொறுப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. இது சரியா? நீங்க கேட்ட இந்த கேள்வி ஒரு அடிப்படையான சமூகவியல் உண்மையை தொடுது. உரிமைக்காக போராடுறதை விட கிடைச்ச உரிமையை தக்க வச்சுக்கிட்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் உலகத்துல இருக்கிற எல்லா சிறுபான்மை சமூகங்களும் சந்திக்கிற மிகப்பெரிய சவால். சரியா சொன்னீங்க. அரசாங்கம் ஒரு கட்டமைப்பு சாவியை கொடுத்துருச்சுன்னு நாம முதல்ல பேசணும் இல்லையா? ஆமா, ஆனா அந்த சாவியை பயன்படுத்தி கதவை திறக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? கண்டிப்பா அது மக்களோட பொறுப்பு தான். அவங்க தான் அதை பயன்படுத்தணும். மிக சரியா சொன்னீங்க. மாநில கொள்கைகள்ல சௌராஷ்டிர மொழி கல்விக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கே பள்ளிகள் அந்த மொழியில பாடங்களை நடத்த முன் வரலாம். ஆனா பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? தங்களோட குழந்தைகள் அந்த வகுப்புகள்ல சேர்க்கணும். ஒருவேளை அவங்க தயங்குனாலோ இல்ல இது நவீன உலகத்துக்கு தேவையில்லைன்னு பின்வாங்குனாலோ என்ன ஆகும்? அப்படி பின்வாங்குனா அந்த அரசாங்க கொள்கை வெறும் காகிதத்திலே செத்துடும். அரசாங்கத்தோட கொள்கைகள் எப்பவுமே தேவை மற்றும் வழங்கல், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில தான் இயங்கும். ஓ, அப்போ ஒரு சமூகம் தங்களுக்கு கொடுத்த உரிமையை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அரசாங்கமும் அதுக்கான நிதியையும் வளங்களையும் தொடர்ந்து ஒதுக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு குரலா ஒலிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையானதுன்னு இந்த தகவல் நிரம்பிய உலகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஆவணம் கொடுத்திருக்கிறது வெறும் ஒரு காகித அங்கீகாரம் கிடையாது, அது ஒரு செயல் திட்டம், ஒரு ஆக்ஷன் பிளான். கண்டிப்பா. இந்த வெற்றி சௌராஷ்டிர சமூகத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதுல ஒரு பெரிய வாழ்வியல் பாடம் இருக்கு. நீங்க ஒரு அமைப்பா இருக்கலாம், ஒரு சிறு குழுவா இருக்கலாம். உங்களுக்கு தேவையானதை எப்படி அரசாங்கத்திடம் பேசி வாங்கணும், வாங்கினதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கையேடா மாறி இருக்கு. மிக சரியான மதிப்பீடு. ஒவ்வொரு நிமிஷமும் மனிதர்களோட கவனம் சிதறடிக்கப்படுற இந்த காலத்துல ஒரு சமூகமா பிளவுபடாம ஒரே குரலா ஒலிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பண்பாட்டு மரபணுவை பாதுகாக்க இவ்ளோ பெரிய ஒருங்கிணைப்பை நிகழ்த்தியிருக்காங்கன்னா இது வருங்கால சந்ததியினருக்கு அவங்க கடத்த வேண்டிய ஒரு வரலாற்று பொறுப்பு. அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இந்த ஆழமான தரவுகளை நாம மிக நுட்பமா அலசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம விவாதிச்சதோட சாராம்சத்தை சுருக்கமா பார்த்துடலாம். தாராளமா. மட்டும் இல்லாம இந்த அங்கீகாரம் எப்படி கல்வி வளங்களை மடைமாற்றி பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்துது அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். சரியா சொன்னீங்க. அப்புறம் இந்த வரலாற்றை சாத்தியமாக்கிய தலைவர்களான திரு கே தினேஷ், திரு எஸ்.கே.ஆர். ரமேஷ் ஆகியோரோட தொடர் முயற்சியும் அவங்களுக்கு பின்னாடி இருந்த மக்களோட கூட்டு பலமும் எப்படி அதிகார வர்க்கத்தோட கதவுகளை திறந்ததுன்னு விரிவாக பேசணும். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ஒற்றுமையே முன்னேற்றம் அப்படிங்கிற தாரக மந்திரம். இந்த அங்கீகாரம் பயணத்தோட முடிவும் இல்ல, அது ஒரு புதிய தொடக்க புள்ளிங்கிறதையும் நாம தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. இந்த ஆழமான உரையாடலை முடிவுக்கு கொண்டு வர்ற இந்த நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வியோட நான் விடைபெற விரும்புறேன். சௌராஷ்டிர சமூகம் பயன்படுத்திய இந்த நிர்வாக வியூகத்தையும் அவங்களோட அணுகுமுறையையும் கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஒரு சிறுபான்மை சமூகத்தோட ஒற்றுமையும் மொழி சார்ந்த கோரிக்கையும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா மாநில கொள்கைகளோட ஒன்றிணைந்திருக்கு. இதே பார்முலான பயன்படுத்தி வேறு எத்தனை சிறுபான்மை மொழிகளும் விளிம்பு நிலை சமூகங்களும் தங்களது கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகளுக்கான கதவுகளை எதிர்காலத்துல திறக்கக்கூடும். சௌராஷ்டிர சமூகத்தின் இந்த ஒரு கடிதம் பல பெரிய மாற்றங்களுக்கான முதல் சாவியாக இருக்குமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கற்போம்.